ஹாய் சாட்டர்டே இன்றைக்கி லஞ்ச் பாக்ஸ் கட்டுற வேலை இல்லை. சரி, லஞ்ச் பாக்ஸ் கட்டுற வேலை தான் இல்லையே, பொறுமையாக எழுந்திருக்கலாம்னா ரொம்ப பொறுமையாக ஒரு 10 மணிக்கு எழுந்துட்டு காலையில் டிஃபனே இன்றைக்கி வெளியே தான் சாப்பிட்டாச்சு. சரி, ஒரு வாரம்க்கு அப்புறம் வெயில் அடிக்குதேன்ட்டு இருக்க துணியெல்லாம் இன்றைக்கி தான் துவைச்சது. ஏன்னா ஒரு வாரமாக துவைக்கல, எது தொட்டாலும் துணியெல்லாம் அப்படியே ஈரமாக, மடித்து வச்சுருக்க துணியே காய வச்சு மடித்து வச்ச துணியே ஈரமாக தான் இருக்குது. சரி, எதுவுமே துவைக்கல, பார்த்துக்கலாம், இனிமேல் வெயில் அடித்தா தான் துணி துவைக்கிறதுன்னு இன்றைக்கி தான் வெயில் அடிச்சுது. எல்லாம் போட்டு துவைச்சி காய வச்சாச்சு. ஃபஸ்ட்டு காய வச்சுட்டா அதுக்கப்புறம் தான் எந்த வேலையாக இருந்தாலும்னு ஒரு 1:30 மணி ஆயிடுச்சு. சரி, மதிய சாப்பாடு செஞ்சு சாப்பிட்ருவோம், அதுக்கப்புறம் எந்த வேலையாக இருந்தாலும் செய்யலான்ட்டு மதியத்துக்கு அரிசி பருப்பு சாதமும் வாழைக்காய் வறுவலும் தான். இந்த எங்களுக்கு பிடிச்சதே, எங்கள் குடும்பத்துக்கு ஃபேவரட்டானதே ஒரு பிரியாணி. அந்த பிரியாணி இனிமேல் எவ்வளோ டேஸ்ட்டாக முன்னாடி வச்சாலும், எவ்வளோ டேஸ்ட்டான பிரியாணி முன்னாடி வச்சாலும் சாப்பிட முடியாது, அந்த மாதிரி இருந்துச்சு. அந்த பிரியாணியே வெறுத்த மாதிரி ஆயிடுச்சு. சரி, ஒரு மைல்டான சாப்பாடு சாப்பிட்ணுமே அப்படின்னு சொன்னாலே இந்த அரிசி பருப்பு சாதம் தான். நல்லா வயிற்றுக்கு ஒரு சூப்பரான ஒரு ஃபுட்டுன்னு சொல்லுவேன். அந்த மாதிரி கம்ஃபர்ட் ஃபுட் எங்களுக்கு. இந்த அரிசி பருப்பு சாதமும் வாழைக்காய் வறுவலும் செஞ்சு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் இருக்க வேலை அந்த வாட்டர் பாட்டில் கழுவுறது, இந்த மிக்ஸி, மழை நேரத்தில் இந்த மிக்ஸி கூட, இந்த சட்னிலாம் லைட்டாக பட்டால் கூட நான் தொடச்சி வைப்பேன், அது கூட லைட்டாக எங்கெங்கேயோ இருக்கிறது கூட அப்படி பூர்ணம் பூத்த மாதிரி ஆகி ஒரு மாதிரி ஆயிடுச்சு. எல்லாத்தையும் சரி, நாளைக்கு வெயில் அடிக்குதோ இல்லையோ, இன்றைக்கி எல்லாத்தையும் பண்ணி வச்சிடலாம். ஷூ எல்லாம் ஒரு மாதிரி ஆயிடுச்சு மழையில். எல்லாத்தையும் நல்லா க்ளீன் பண்ணி வெயிலில் நல்லா காய வச்சுட்டேன். லாஸ்ட்டாக ஒயிட் ட்ரெஸ் துவைக்கவும் ஊற வச்சாச்சு. இது நாளைக்கு காலையில் துவைக்கணும். இதில் என் ஹஸ்பண்ட் சொல்லுவார், இன்றைக்கி தான் சாப்பாடு கட்டுற வேலை இல்லைப்பா, நீ ரெஸ்ட் எடு. இதில் எங்கே ரெஸ்ட் எடுக்கிறதுனே தெரியல. லாஸ்ட்டாக எல்லா வேலையும் முடிச்சுட்டு தெம்பாக ஆரஞ்சு பழம் ஜூஸ் போட்டு குடிச்சிட்டு உக்காந்துட்டேன். இனிமேல் எதாவது படம் பார்க்கணும். பை.